ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் ஐஸ்வர்யா தியாகராஜன் பேசுகிறேன். போன வீடியோவில் நம்ம காலமோட ஷூ மார்க்கிங் வந்து நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா காலம் பாக்ஸ் மாட்டிட்டு அப்புறமா வந்து காங்க்ரீட் வந்து ஊற்றுவோம். ஸோ காங்க்ரீட் வந்து ஊற்றும் போது எந்த அளவுக்கு வந்து ஒரு பாக்ஸுக்கு வந்து ஊற்றணும் வந்து ஒரு கணக்கு இருக்குல்ல, அந்த கணக்கும் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? பொதுவாக காலம் பாக்ஸு நம்ம வந்து ரெண்டல் ஷாப்ஸ் கிட்ட வந்து வாங்கும்போது காலம் பாக்ஸு 2 டைப்பு வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 4 சைடும் வந்து ஓப்பனிங் இருக்கும், 4 சைடும் வந்து போல்ட்டு வந்து போடுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது டைப் பார்த்தீங்கன்னா எல் ஷேப் காலம் பாக்ஸ். அந்த பாக்ஸு தான் நீங்கள் இப்போ வந்து பார்த்து நிற்கீங்க. இந்த பாக்ஸோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபீட்டு இருக்குது. ஸோ இந்த எல் ஷேப் காலம் பாக்ஸ் மாட்டும் போது நம்ம வந்து சீக்கிரமாக வந்து வேலையை வந்து முடிச்சிடலாம். ஏன்னா 2 சைடு தான் வந்து போல்ட்டு வந்து போட போகிறோம். 4 சைடும் போல்ட்டு வந்து போடுறது இந்த பாக்ஸுக்கு வந்து தேவைப்படாது. ப்ளஸ் இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஈஸியாக தூக்கிட்டு போய் வந்து வச்சிடலாம். வெயிட் வைஸ் வந்து நான் சொல்லலை, ஆனால் வந்து 2 அண்ணன் உதவியோட அந்த எல் ஷேப் பாக்ஸ் பீஸ் வந்து குழிக்குள்ள வந்து வைக்கும் போது 2 சைடும் வந்து கவர் ஆகுதுல. இப்போ இந்த பாக்ஸ் பீஸையே தனித்தனியாக வந்து 2 சைடும் இருந்துச்சுன்னா 2 வாட்டி வந்து தூக்கின்னு வரணும். இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல் ஷேப் பாக்ஸ் வந்து பெஸ்ட்டு வந்து சொல்லலாம். லிண்டலுக்கு 7 அடி பாக்ஸு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல் ஷேப் பாக்ஸு வந்து நம்மளுக்கு ஒத்து வராது. 7, 8, 9 இல்லைன்னா 10 அடி இருக்க பாக்ஸு வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 சைடு ஓப்பனிங் இருக்க பாக்ஸு தான் சரிப்பட்டு வரும். ஸோ இப்போ இந்த எல் ஷேப் பாக்ஸை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் மாட்டும் போது 2 விஷயம் வந்து கவனமாக இருந்துக்கணும். முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா 2 பாக்ஸ் பீஸு ஜாயின் பண்ணும்போது உங்களோட கை விரல்கள் வந்து அந்த கேப்பில் வந்து மாட்டக்கூடாது. சப்போஸ் மாட்டிடுச்சுன்னா ரொம்ப வலிக்கும். அந்த பாக்ஸ் பீஸு வந்து பார்த்திங்கன்னா ஷூ மார்க்கிங் மேலே வந்து இருக்கணும். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 பாக்ஸ் பீஸும் ஜாயின் பண்ண பிறகு இந்த பாக்ஸுக்கு மேலே இருக்க ஹோலு வந்து பார்த்திங்கன்னா நட்டு வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, டைட் பண்ண மாட்டாங்க ஃபஸ்ட்டு. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த பாக்ஸை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட கால் வந்து அந்த பாக்ஸு கீழே இருக்கக்கூடாது. ஏன் நான் சொல்கிறேன்னா அந்த ஃபஸ்ட் ஸ்க்ரூ வந்து நம்ம போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் வந்து ஸ்லிப்பாக இருக்கும் சான்சஸ் இருக்குது. சப்போஸ் அந்த பாக்ஸ் பீஸு வந்து ஸ்லிப் ஆச்சுன்னா தரையில் தான் வந்து விழும் தவிர்த்து உங்கள் கால் மேலே வந்து விழாது. ஸோ பாக்ஸுக்கு மேலே இருக்க நட்டு வந்து போட்டு முடித்தோடனே கீழே இருக்க நட்டு வந்து போடுங்க. ஏன்னா அதுதான் வந்து நம்மளுக்கு டஃப் கொடுக்கும். கீழே அந்த நட்டு வந்து டைட் பண்ணும்போது அந்த பாக்ஸு வந்து தரையில் வந்து தொடக்கூடாது. அந்த பாக்ஸு கண்டிப்பாக வந்து ஷூ மார்க்கிங் மேலே தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். கீழே இருக்க பாக்ஸோட ஸ்க்ரூ வந்து போட்டு முடிச்சோன்னா நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா அந்த கேப்பு வந்து கண்டிப்பாக இருக்கணும். அந்த ஷூ மார்க்கிங் போட்ட இடத்து வந்து கேப்பு வந்து இருக்கணும். அந்த பாக்ஸு வந்து கண்டிப்பாக வந்து தரை வந்து டச்சே ஆகக்கூடாது. ஸோ பாக்ஸுக்கு ப்ளம்பப் வச்சு லெவல் வந்து பார்க்கும்போது அந்த பாக்ஸ் வந்து சாஞ்சு இருந்தாலும் இல்லைன்னா வந்து லைட்டாக வந்து டிவியேஷன் இருந்தாலும் அந்த கேப்பில் கல் வச்சு தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம். அந்த பாக்ஸு ஷூ மார்க்கிங் மேலே ஃபிக்ஸ் ஆன பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டு வச்சியோ இல்லைன்னா சுற்றி வச்சியோ 4 சைடும் வந்து தட்டி முடிச்சுருங்க. ஏன்னா வந்து அது தட்ட தான் அந்த பாக்ஸை வந்து அந்த கிரிப்னஸ் வந்து கிடைக்கும். அப்போ தான் அந்த ஷூ மார்க்கிங் காலம் பாக்ஸோட ஃபிக்ஸ் ஆகும். பாக்ஸு ஃபிக்ஸ் பண்ண பிறகு வந்து பார்த்திங்கன்னா நட்டு வந்து டைட் பண்ணிடுங்க. நட்டு வந்து டைட் பண்ணி முடித்தோன்னா ஒரு விஷயம் வந்து நீங்கள் கவனிக்கணும். அந்த டைட் பண்ண இடத்த வந்து பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸும் ஜாயிண்ட் ஆகுதுல்ல, அந்த இடம் வந்து கண்டிப்பாக வந்து கேப்பே இருக்கக்கூடாது. 2 பாக்ஸும் வந்து நல்லா வந்து ஒட்டி இருக்கணும், ஃபிக்ஸ் ஆகிருக்கணும். சப்போஸ் வந்து கேப் இருந்துச்சுன்னா காங்க்ரீட்டு பாக்ஸ்குள்ளே ஊற்றும் போது அந்த கலவையில் இருக்க பால் வந்து அந்த கேப்பு வழியாக வெளியே வந்துடும். காலம் பாக்ஸோ ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சோன்னா நம்ம லெவல் டியூப்ல வந்து மட்டம் பார்க்கணும். ஒரு காலத்துக்கு வந்து இன்னொரு காலத்துக்கு. ஏன் இந்த லெவல் டியூப் வச்சு மட்டம் பார்க்குறோன்னா நம்மளுக்கு ஒரு சரிசமமான ஒரு ஹைட்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ பேஸ்மெண்ட் வந்து பார்க்கும்போது எல்லா காலத்துக்கும் ஒரே ஹைட்டாக இருக்கும். மார்க் பண்ண பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்க்கிங் ஆண்ட கட்டுக்கம்பி போட்டு வந்து கட்டிடுவாங்க அவங்களோட அடையாளத்துக்காக.
காலம் பாக்ஸுக்கு மேலே இவ்வளோ பெரிய கேப்பு எதுக்கு விட்டு வச்சுக்கோன்னா அதுக்கு மேலே கிரேட் பீமு வந்து நம்மளுக்கு வரப்போகுது. கிரேட் பீமு போடுறதுக்கு முன்னாடி ஒரு லேயர் வந்து பிசிசி வந்து போட்டுருவாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரி கல் வந்து வச்சுருவாங்க. அதுக்கு மேலே தான் நம்ம கிரேட் பீமு வந்து வைக்க போகிறோம். ஒவ்வொரு காலம் பாக்ஸும் காங்க்ரீட்டு எந்த அளவுக்கு வந்து ஊற்றணும் ஒரு கணக்கு இருக்குது. ஸோ அந்த கணக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கிரேட் பீமோட ஸ்ட்ரக்சரல் பிளான் வந்து பார்த்துடலாம். ஸோ இதுதான் எங்களோட கிரேட் பீமோட ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கு. ஸோ கிரேட் பீமோட டீட்டெயில்ஸ் இப்போ பார்த்தலாம். கிரேட் பீம் பொறுத்த வரைக்கும் 4 டைப் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா B002, B002A, அப்புறமா B003 அண்ட் B004. இந்த 4 டைப்பும் வந்து நம்ம ஹைட் வாரியாக தான் நம்ம இப்போ கணக்கு பண்ண போகிறோம். கிரேட் பீமோட ஹைட்டு மட்டும்தான் இப்போதைக்கு தேவைப்படுது. மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கிரேட் பீம் செய்யும் போது டீட்டெயிலாக வந்து பார்த்துலாம். B002வும் அப்புறமா B002A இருக்க ரிங்கோட சைஸு வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு ஹைட்டோட சேர்த்து தான் சொல்கிறேன். அதே போல் B003 இருக்க பீம் வந்து பார்த்திங்கன்னா 15 இன்ச்சு இருக்க ரிங்கு வந்து நம்ம செய்யணும். அப்புறமா B004 இருக்க பீம் வந்து பார்த்திங்கன்னா 18 இன்ச் இருக்க ரிங்கு வந்து செய்யணும். ஹைட் வைஸில் சொல்கிறேன். காங்க்ரீட்டு காலம் பாக்ஸில் ஊற்றும் போது எந்த அளவுக்கு வந்து ஊற்றணும் ஒரு கணக்கு இருக்குது. நம்ம காலத்துக்கு லெவல் டியூப் வச்சு மார்க் பண்ணோம்ல, அந்த இடத்துலேருந்து நம்ம கிரேட் பீமோட சைஸை வந்து கழிக்கணும். ப்ளஸ் வந்து 1 இன்ச்சு வந்து ஆட் பண்ணிக்கோங்க அந்த கிரேட் பீமோட சைஸோடு சேர்த்து. ஏன் அந்த 1 இன்ச்சுனா நம்ம கீழே வந்து கவர் பிளாக்கு வைப்போம். ஸோ கவர் பிளாக்குக்காக ஒரு இன்ச்சோ இல்லைன்னா 1.25 இன்ச்சோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அந்த கிரேட் பீமோட சைஸு சேர்த்து. அதுக்கப்புறமா கழிங்க. காலம் பாக்ஸு எந்த இடத்துல நீங்கள் வந்து மார்க் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் வந்து கழிச்சு தான் அர்த்தம். அந்த அளவுக்கு தான் நம்ம காங்க்ரீட்டு வந்து ஊற்ற போகிறோம். அந்த லெவலுக்கு மேலே காங்க்ரீட் வந்து போகக்கூடாது. நாங்கள் லெவல் டியூப் வச்சு வந்து மார்க் பண்ணும்போது கிரேட் பீமோட ஹைட்டோட சேர்த்து ப்ளஸ் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு வந்து மேலே வந்து கொஞ்சம் 3 வரி வந்து நம்ம பிரிக் ஒர்க் பண்ணுவோம். அது வந்து 1.5 அடி கேப்பு பிரிக் ஒர்க்காகவே வந்து வச்சுருந்தோம். அதோடு சேர்த்து நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு 2.5 அடி வந்து நாங்கள் ஒவ்வொரு காலத்துக்கும் வந்து அந்த கலவையோட அளவு வந்து நாங்கள் கழித்து அந்த காலத்துக்கு மார்க் பண்ணோம். இந்த கலவையோட அளவு ஒவ்வொரு காலத்துக்கும் வந்து மாறின்னு வரும். ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காலத்துக்கு லெவல் டியூப் வச்சு மட்டம் வந்து பார்க்கும்போது 31 இன்ச்சு வச்சோம். எந்த பீமுக்குன்னா B002க்கும் B002Aக்கும் வந்து நாங்கள் அந்த 31 இன்ச்சு இடைவெளியாக வந்து வச்சோம். அதே போல் வந்து B003க்கு வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு அதிகமாக 34 வச்சோம். ஃபஸ்ட்டு டைப்பு வந்து பார்க்கும்போது 12 இன்ச்சு இருந்துல்ல, இப்போ வந்து B003 வந்து பார்த்திங்கன்னா 15 இன்ச்சு. அதனால தான் அந்த 3 இன்ச்சு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கோமே. ஸோ 34 இன்ச்சு வந்து B003க்கு வந்து நம்ம விட்டு வச்சுக்கோம். அதே போல் B004க்கு வந்து நம்ம அளவு வந்து விடும்போது 3 இன்ச்சு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 37 வைக்கணும். கிரேட் பீமோட சைஸும் ப்ளஸ் வந்து கல்லோட ஹைட்டோ சேர்த்து வச்சு தான் நம்ம வந்து அந்த இடத்த வந்து மார்க் பண்ணிக்கோம். ஸோ நாங்கள் மார்க் பண்ணும்போது 2.5 அடிந்து 3 அடி ஒவ்வொரு காலத்துக்கும் வந்து மாறி மாறி வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா லெவல் மட்டத்துக்கு நாங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சிட்டோம் எல்லா காலத்துக்கும் சேர்த்த மாதிரி. எங்களோட கிரேட் பீமோட டயக்ராம் நீங்கள் வந்து பார்த்துன்னு இருக்கீங்க. இந்த டயக்ராமில் வந்து ரைட் சைடு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் நார்த் வெஸ்ட் டு சவுத் வெஸ்ட் யூட்டிலிட்டி ரூம்லேருந்து பெட்ரூம் வரைக்கும் என்னென்ன பீம்ஸ் வந்து வருதுன்னா B002வும் B002Aவும் வருது. ரைட் சைடு அவுட்டர் வால் இருக்க எல்லா காலம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 31 இன்ச்சு வந்து வச்சுருக்கோம். சரி, இந்த 31 இன்ச்சு நாங்கள் எப்படி வந்து கணக்கு வந்து போட்டோன்னா எங்களோட கிரேட் பீமோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த B002வும் B002Aவும் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு. சரி, 12 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு வந்து ஆட் பண்ணிக்கோங்க கவர் பிளாக்குக்கு. அதோட சேர்த்து பார்த்தோன்னா நம்மளுக்கு 13 இன்ச்சு வருது. அந்த 13 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த 31 இன்ச்சில் வந்து மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணி நம்மளுக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா 18 இன்ச்சு, கிட்டத்தட்ட 1.5 அடி வந்து நம்மளுக்கு வருது. அந்த 1.5 அடி தான் நம்மளுக்கு பிரிக் ஒர்க்கு வந்து நம்ம பண்ண போகிறோம். கிரேட் பீமுக்கு மேலே
ஸோ இதில் இருக்க எல்லா காலம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடோ இல்லைன்னா 3 சைடு இருக்க பீம் வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு வரதுனால நம்ம எல்லா காலம்ஸும் ரைட் சைடு இருக்க காலம்ஸும் 31 இன்ச்சு வச்சிட்டோம். சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இப்போது ஃப்ரம் சவுத் ஈஸ்ட் இருந்து சவுத் வெஸ்ட் வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா கிச்சன் ரூம்லேருந்து டு பெட்ரூம் ரூம் வரைக்கும் இருக்க அவுட்டர் வால் காலம்ஸ் வந்து நம்ம பார்த்தோன்னா லெஃப்ட் சைடு வந்து B003 இருக்குது. நடுவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா B002 இருக்க பீமு. ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா B002A இருக்க பீமு வந்து இருக்குது. ஸோ B002 2Aவோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 12 இன்ச்சு வருது. அதுக்கு வந்து நம்ம 31 வச்சிட்டோம். B003 வந்து பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு. இதோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 இன்ச்சு தான் நம்மளுக்கு அதிகம். அப்போனா 34 வந்து வச்சோன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த 3 பீமு பார்த்தீங்கன்னா C2ஓட காலத்துக்கு ஜாயின் ஆகிடும். அப்புறமா அந்த 3 பீமோட ஹைட் வைஸ் வந்து 3த்தையும் வந்து கம்பேர் பண்ணோம். எந்த ஹைட்டு வந்து அதிகமாக இருக்கோ அந்த ஹைட் அளவில் அந்த காலத்தோட மட்டம் வந்து மார்க் பண்ணோம். ஸோ இந்த காலம் பொறுத்த வரைக்கும் 34 இன்ச்சு வந்து நம்ம கழிக்கணும். ஏன்னா 31 விட 34 தான் வந்து பெரிய நம்பர். ஸோ B003ஓட பீம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 15 இன்ச்சு ப்ளஸ் வந்து 1 இன்ச்சு கவர் பிளாக்கு வச்சாலும் நம்மளுக்கு 16 வருது. 16 வந்து 34ஓட வந்து மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 18 இன்ச்சு வந்து கிடைக்குது. கிட்டத்தட்ட 1.5 அடி வந்து நம்ம பிரிக் ஒர்க்கு வந்து கட்டுவோம். இதே போல் மற்ற காலத்தோட லெவல் மட்டத்தை வந்து மார்க் பண்ணி எல்லா காலத்துக்கும் வந்து முடிச்சிட்டோம் நாங்கள். ஸோ இதே போல் மீதி இருக்கிற காலம்ஸு எல்லாத்துக்கும் வந்து மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த காலம் பாக்ஸு கான்க்ரீட் அளவு மார்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும் கிரேட் பீமோட ஹைட்டு என்னன்னு. பீமோட ஹைட்டு தெரியாமல் உங்களால் வந்து மார்க்கே வந்து பண்ண முடியாது, அதில் வந்து கழிக்கவும் முடியாது. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் மட்டம் வந்து பார்க்கும்போது கிரேட் பீமோட அளவு மட்டும் தான் நீங்கள் வந்து காலத்துக்கு பார்க்கணும். அந்த கல்லோட ஹைட்டு வந்து சேர்த்த மாதிரி வச்சு வந்து பார்த்துடாதீங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் கிரேட் பீமுக்கு லெவல் மட்டத்துக்கு உங்களோட காலத்துக்கு கொடுக்குறீங்க வச்சுக்கோங்களேன். நீங்கள் கான்க்ரீட்டு வந்து கிரேட் பீமுக்குள்ளே ஊற்றும் போது எந்த அளவுக்கு வந்து ஊற்றணும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா சைடில் வந்து நம்ம காலத்துக்கு மார்க் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நம்ம கல்லுக்கு வந்து மார்க் பண்ணியிருந்தோன்னா நம்ம கிரேட் பீமோட கான்க்ரீட் ஊற்றும் போது எந்த அளவுக்கு கான்க்ரீட் வந்து ஊற்றணும், எந்த அளவுக்கு வந்து நிறுத்தணும் நம்மளுக்கு தெரியாது. அந்த பீமோட கான்க்ரீட்டு காஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா லெவல் டியூப் வச்சு நம்ம அதே இது மட்டம் பார்த்தோன்னா ஒரு பக்கம் அதிகமாகவும் இன்னொரு பக்கம் கம்மியாகவும் இருக்கும். சம அளவு வந்து நம்மளால் பார்க்க முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன், காலத்துக்கு கலவையோட அளவு வந்து கழிக்கும் போது கிரேட் பீமோட ஹைட்டு மட்டும் கழிச்சா வந்து போதுமானது. இந்த ஒரு பருவத்தில் கல்லோட ஹைட்டு வந்து கழிக்க வேண்டியது அவசியமே இல்லை. ஸோ கான்க்ரீட் பாக்ஸோட லெவல் வந்து மார்க் பண்ணும்போது கவனமாக இருந்து பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிச்சன் டு பெட்ரூம் வந்து நம்ம எடுத்துக்கணும்னா நடுவில் இருக்க காலம் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து B003 வருது, நடுவில் வந்து பார்த்திங்கன்னா B002 வருது, ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா பிளிந்த் பீமு நம்மளுக்கு B002A வருது. B002வும் B002Aவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 12 இன்ச்சு வருது. B003 வந்து பார்த்திங்கன்னா 15 இன்ச்சு. ஸோ இதில் ரெண்டுத்தில் எது வந்து அதிகமான ஸ்பேஸ் இருக்கோ, நம்மளுக்கு அதிகமான அளவு வந்து இருக்கோ அந்த அளவு தான் நம்ம மார்க் பண்ணுவோம் காலத்தோட கலவையோட அளவு. ஸோ ஒரு காலம் பாக்ஸுக்கு கான்க்ரீட் வந்து நம்ம ஊற்றும் போது பீமோட சைஸு வந்து எந்த அளவுக்கு வந்து வருது, அதிகமான சைஸ் என்னவோ அந்த சைஸு வந்து நம்ம அந்த காலத்தோட மட்டத்துக்கு வந்து கழிக்கணும். ஸோ இப்படி தான் எங்களோட எல்லா காலத்தோட அளவை வந்து மார்க் பண்ணி முடித்தோம். கலவையை பாக்ஸ்குள்ளே ஊற்றும் போது 2 மேசன் வந்து இருக்கணும். ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கலவையை வந்து பாக்ஸ்குள்ளே ஊற்றுவாங்க, இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கலவை போடும்போது அந்த கம்பியை வந்து நடுவில் வந்து பிடிச்சிக்கணும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கலவை வந்து 1 அடியோ இல்லைன்னா 1.5 அடியோ வந்து போட்டு முடிச்சோன்னா வைப்ரேட்டர் வந்து போடணும். ஏன் வந்து வைப்ரேட்டர் வந்து போடுறோன்னா நம்மளுக்கு ஹனிகோம்பு வந்து அந்த காலம் வந்து வரக்கூடாதுக்காக தான் போடுறோமே. நம்ம வைப்ரேட்டர் போடும்போது போட்ட கலவையிலேருந்து நம்மளுக்கு 1 இன்ச்சுலேருந்து 3 இன்ச்சு வரைக்கும் வந்து கம்மியாகும்.
ஏன் கம்மியாகுதுன்னா கலவைக்குள்ளே வந்து ஏர் பபுள் இருக்கும். ஸோ அந்த ஏர் பபுள் வந்து வெளியே வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து கலவை வந்து ஃபில் ஆகிடும். ஸோ பாக்ஸோட கலவை வந்து முக்கால்வாசி ஊற்றின பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கம்பி சுற்றிலையும் வந்து கவர் பிளாக் வந்து சப்போர்ட்டாக வச்சிடணும். ஏன்னா அந்த கம்பி வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நிற்கணும். எல்லா பக்கமும் வந்து கலவை வந்து போகணுக்காக தான் அந்த கவர் பிளாக்கே வைக்கிறது. ஸோ இந்த தருணத்தில் தான் நீங்கள் முக்கியமாக வந்து கவனிக்க வேண்டியது, நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தோம்ல எந்த அளவுக்கு வந்து கலவை வந்து ஊற்றணும் அந்த அளவுக்கு மட்டும்தான் நம்ம ஊற்றணுமே. ஸோ அதுக்கு மேலே வந்து ஊற்றவே கூடாது. பார்த்து வந்து எந்த அளவுக்கு வந்து மார்க்கிங் வந்து இருக்கோ அந்த அளவுக்கு வந்து கலவை வந்து ஊற்றி வந்து நிறுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோலேருந்து உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா தியாகராஜன். See you in the next video. டாடா.